ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்து வந்துடட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகாயை வந்து நல்லா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து இதில் நான் காய் வந்து ஆட் பண்ணுறேன். பட்டாணியும் பச்சை பட்டாணியும் வந்துட்டு கேரட்டும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான், அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ வந்து இந்த ஆயிலே நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த எண்ணெயிலே நீங்கள் நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும். அதனால் நீங்கள் அந்த ஆயிலே நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். கேரட்டும் வெந்துடும், பட்டாணியும் நல்லா வெந்துடும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு பெரிய தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டு. தக்காளி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தக்காளி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து தக்காளி நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மூடி போட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன். அதனால் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து மசிச்சு வந்துருச்சு. நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு இதில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இதான் அந்த ரேஷியோ. 1 டம்ளர் ரவை எடுத்தோம் அப்படின்னா 3 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து நல்லா பெரிய ரவை, அதனால் வந்துட்டு நான் வந்து 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன ரவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நான் 1 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வறுத்தது தான் ஆல்ரெடி, அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஹையாக வைக்காதீங்க. நல்லா ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு இடையில ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னும் அந்த ஒரு 10% நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு இடையில வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நல்லா இறுக்கமாக மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இறுக்கமாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக உங்களுக்கு பொழு பொழுன்னு கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த களி மாதிரி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பொழு பொழுன்னு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. கடைசியாக நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லியை வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.